முதல்வராக விஜய் பதவியேற்றதற்கு பிறகு முதல் நாள் சட்டப்பேரவையில் கருப்பு நிற கோட் சூட்டுடன் வந்து முதல்வருக்கான இருக்கையில் அமர்ந்தார் விஜய். புதிய அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் முதல்வர் விஜய் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா முன்னிலையில் பதவி பிரமாணம் ஏற்றுக் கொண்டனர். ஜோசப் விஜய் முதல்வராக பதவியேற்கும் போது ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்ட நிலையில் சட்டப்பேரவையில் உளமாற உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் எம்எல்ஏவாக பதவியேற்கும் உளமாற உறுதி கூறுவதாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இதன் பின்பு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் பதவிக்கு 1000 விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே.சி.டி. பிரபாகர், சட்டமன்ற பேரவை துணைத் தலைவர் பதவிக்கு துறையூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எம். ரவிசங்கர் ஆகியோரும் முதல்வர் விஜய் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழக அரசியலில் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு புதிய அரசியல் பண்பை மீண்டும் தொடங்கி வைத்திருக்கிறார் முதல்வர் விஜய். சட்டப்பேரவையில் பதவியேற்ற முதல் நாளே முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து பெற்றார் விஜய். ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற விஜயை வாசலில் வந்து கட்டியணைத்து வரவேற்றார் உதயநிதி ஸ்டாலின். விஜயின் கையை பிடித்து அழைத்து சென்று அவருக்கு பொன்னாடையும் போர்த்தி வாழ்த்தினார் மு.க.ஸ்டாலின். சிறிய கலந்துரையாடலோடு இந்த சந்திப்பு நிறைவடைந்தது. இந்த சந்திப்பு குறித்து மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைப்பக்கத்தில், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய் அவர்கள் அரசியல் நாகரிகத்துடன் என்னை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு என் அன்பு நிறை வாழ்த்துகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினேன் என பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி துரை வைகோ வீட்டுக்கு சென்றார். வைகோ தனது வீட்டில் உள்ள பணிப்பெண்கள் விசில் சின்னத்துக்கே வாக்களித்ததாக கூறி அறிமுகப்படுத்தினார். இதன் பின்பு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், எம்எல்ஏ சௌமியா அன்புமணி, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரை அவர்களின் இல்லத்திற்கே சென்று சந்தித்தார் முதல்வர் விஜய்.